முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்தநாள் பயங்கரமாக எல்லாருமே விவசாயம் எல்லாருமே விஷலாம் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் முதலமைச்சராக கொண்டாடுறாரு. முன்னாடியெல்லாம் ஆக்டர் விஜயாக இருந்தார். பட் எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆவலோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் விஷ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சோஷியல் மீடியாலாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேலையை 22 விஷ் வரல, பட் 23 திடீர்னு ஒரு ஃபோட்டோ வந்து இறக்கி விட்டாங்க. அதை வச்சு பயங்கர டீகோட்லாம் பண்ணி நிறைய சலசலப்பெல்லாம் ஆச்சு. த்ரிஷா அவர்கள் வெளியிட்ட அந்த கேக் ஃபோட்டோ, அந்த டீகோட்லாம் பண்ணுறாங்களே சார். டீகோட்னா சார் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நட்பு காதல்லாம் இருக்கலாம் சார், சரிங்களா? இது வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நடிகன் என்பதை தாண்டி இது வெறும் சினிமாவில் மட்டுமே தான் இது யாராவது பேச போகிறோமோ, யாரும் பேச மாட்டோம். இது இப்போது சினிமாவில் இருந்தால் கூட ஒரு கிசுகிசுவாக பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போது சினிமா என்ற அந்த கலைஞர் என்பதை தாண்டி விஜய் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட கௌரவம்னு சொல்ல முடியும். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய மனிதர் வந்து எந்த வகையிலும் வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அவர் இந்த செங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் அவரே சொன்னார், தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப அவசியமானதுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நட்பு பாராட்டுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நட்பு வந்து எப்படி பார்த்தாலும் இங்கே நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆண் பெண் நட்பு என்பது வந்து சாத்தியமானதே ஒரு பெரிய கேள்வி தான். அது எப்படி இருந்தாலும் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அதுக்கு தான், எல்லாமே அதுதான் காரணம், அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்போ எப்படின்னா கலங்கப்படுத்தப்படுது. இங்கே நட்பு என்பதே சாத்தியம் இல்லைன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் நட்பை கடந்து நீங்கள் நட்புன்னு கூட வெளிப்படையாகவும் இன்றைக்கு வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்டவங்க வாயிலேருந்து வரவே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நட்புன்னு வரலையே இது வரைக்கும். நட்புன்னு வந்து அவங்களே சொல்லி சம்மந்தப்பட்ட சொல்லாமல் சில பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க தோழி நண்பி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறான். அவங்க சொல்லணும்ல அதை. இதை கடந்து முதலமைச்சருடைய மனைவி வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கும் போது ஒரு நடிகையோட ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருன்னு வந்து பதிவே போடும்போது அஃபிடவிட்டே போட்டிருக்கும் போது அப்போ இந்த இடத்துல யாருன்றது வந்து இனிமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியும், அப்படி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் இவர் என்ன செய்கிறார் கேட்டால் ஆமாம் என்னன்ற மாதிரி தான் இவர் என்ன செய்கிறார், கல்யாணத்துக்கு போனார். அதுதான் வந்து அரசியலில் விஜய் அவர்களுக்கு பின்னடைவாச்சு. இல்லைனா விஜய் அவர்களுக்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, மெஜாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருப்பாரு. 140 150 ஆமாம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இது ப்ராக்டிக்கல் சார். இது இப்போ எங்கள் வீட்டில் வந்து 5 ஓட்டு வேணும் சார், 4 ஓட்டு வேணும் சார். 4 ஓட்டு 1 ஓட்டு தான் விழுந்துச்சு, 3 ஓட்டு விழலை. கடைசி ஒரு மாதம் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது மாறி போச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த திருமண நிகழ்வுக்கு பிறகு மாறிடுச்சு. ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 ஓட்டு இழப்புன்றது தான் பரவலாக எத்தனை வீட்டில் குடும்ப ஓட்டுகள் வந்து இழந்திருக்கும். இதுதான் கணக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும் தான், விஜய் அவர்களுக்கும் தெரியும், எல்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எப்படி வந்து த்ரிஷா வந்து இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் வந்து நீங்கள் லேட்டாக போட்டால் கூட, ஒரு நாள் தள்ளி போட்டால் கூட அதில் வரக்கூடிய கமெண்ட்டுகள் அத்தனையும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லையே. தலைவி வாழ்க அப்படின்லாம் எதுவும் வரலையே, இதே தலைவி வாழ்க அப்படிலாம் வரவே இல்லை யாருமே. பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், இதுதான் விஜய் மீதான அந்த உண்மையான அந்த பேரன்புன்றது. இதுதான் விஜய் மீது அன்பு இருக்கிறவங்க விஜய் குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் சார் ஆசைப்படுவாங்க. நீங்களும் நானும் அதானே நம்ம நினைப்போம். இல்லைங்க இவர் வந்து குறுக்கில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத பண்ணுறாங்க, இல்லை வந்து அவருடைய தனி மனிதனுடைய அந்த செயல்பாடு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பணி சுமை இருக்குது. ஒரு பக்கம் வந்து 2 தேசிய கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும் சார். எவ்வளோ பெரிய சவால் அது. 2 தேசிய கட்சிகளும் பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த 2 சப்போர்ட் பண்ணக்கூடிய 3 சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளை வந்து ஹேண்டில் பண்ணணும். 2 எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்கிள் பண்ணணும், சமாளிக்கணும். எவ்வளோ ஒரு வேலை இருக்குது, எவ்வளோ பெரிய சுமை, சாதாரண சுமை. இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சுமையெல்லாம் கிடையாது. 1 to 1 தான் இருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கு எல்லாருமே. ஜெயலலிதாவுக்கு கலைஞருக்கு இப்படி தான் 1 to 1 தான். இப்போ 2 எதிர்கட்சிகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறத வந்து அதை அவங்கள சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. 2 தேசிய கட்சி இவ்வளோ இருக்கும்போது நீங்கள் நடுவில் சந்தில் சிந்து பாடுற மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் உள்ள நுழைஞ்சி நான் வந்து ஒரு செய்தியை போட்டு அதை ட்ரோல் ஆகிறது எப்படி எடுத்துப்பாங்க. விஜய் அவர்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நட்போடு இருந்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த பரவலாக அந்த சிக்கல் இருக்கிறது தான். ஆனால் அந்த சிக்கல் வந்து வெளியே வரணும்ல. ஆனால் வெளியே வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மேலே போட்டு இடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ இந்த ட்ரோல் ஆகிறதுக்கு யார் பதில் சொல்லணும்? கட்சிக்காரங்க தானே பதில் சொல்லணும். ஏற்கனவே இவங்க கொண்டு வர பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா தினம் ஒரு பஞ்சாயத்து. நேற்று ஒரு பஞ்சாயத்து வந்து சிடி வாடின்ற அந்த பாடுற வாடி சிடின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆனார்னு அந்த பஞ்சாயத்து. இன்றைக்கி போக்சோ ஆக்டரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து.
இந்த தினம் வந்து இருக்கிற அமைச்சர்கள் தினம் ஒரு பஞ்சாயத்து கொண்டு இதில் இந்த பஞ்சாயத்தே நடந்தால் எப்படி இருக்கும்? அது வந்து முதலமைச்சருக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன், முதலமைச்சர் மீது உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது, பற்று இருக்குன்னு சொன்னால் அவருடைய சுயமாக வந்து அவரை செயல்பட விடணும். எந்த வகையில் நம்மளால் சிக்கல் வரக்கூடாது. அதுதானே சார் அன்பு. அன்பு நேசம்னா என்ன? நாம் வந்து நம்மளுடைய அன்பும் நேசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை உருவாக்கக்கூடாது. அதை நீங்கள் சைலண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன் ட்விட்டரில் போடுறீங்க? ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் போட்டுருங்க இன்பாக்ஸில். அதானே சார் செஞ்சுருக்கணும். அப்போ நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ இது வந்து திமிர்த்தனம் தானே இது? சார் இது குறித்து ஒரு 2 கேள்வியாக இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த சம்பவம் அந்த கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண சமயத்தில் தான் விஜய் அவர்கள் தங்களோட அந்த கொள்கை தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுற ஃபங்க்ஷனில் என்ன சொன்னார்னா, நடக்கிற நிறைய விஷயம் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நம்ம அரசியல் பிரச்சனையை மட்டும் மொத்தமாக எதிர்கொள்வோம் அப்படின்னாரு. ஸோ அங்கே லைட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக பேசினது தான் அங்கே. இல்லை, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்தில் இருந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் இதெல்லாம் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல சார், ஒரு புயல் வீசுது சார். அந்த புயலில் ஒரு மனிதர் நிற்கும் போது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது என் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, அது அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது அந்த ஒரு வார்த்தை ஒர்த்தும் இல்லை அப்படின்னு அதுதான் கடுமையான வார்த்தையாக பார்க்கப்பட்டது. மற்றபடி வந்து வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா நீங்கள் ஃப்ரீயாக இருங்கப்பா, நீங்கள் நிம்மதியாக இருங்கப்பா, அது என் பிரச்சனை தான், அதுதான் அது நான் பார்த்துக்கிறேன். அதுதான் சார் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. பட் அந்த பிரச்சனையை ஒட்டி தான் இந்த த்ரிஷா அவர்களோட சலசலப்பு இருக்கிறப்ப விஜய் அவர்களோட அனுமதியோட தானே கண்டிப்பாக வரும் சார். இங்கே நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார், இங்கே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது சார். விஜய் அவர்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆரை பற்றி பேச வேண்டிய சூழல் வருது, தவிர்க்கணும். பேசலாமா? எம்ஜிஆர் வந்து கூட நடித்த நடிகைகள் எவ்வளோ பேர் ஒவ்வொரு காலகட்டத்தில், பெரிய பெரிய சரோஜா தேவியாக இருக்கட்டும், சவுகார் ஜானகியாக இருக்கட்டும், பத்மினியாக இருக்கட்டும், பானுமதியாக இருக்கட்டும், ஏன் விஎன் ஜானகி அவங்களுடைய இருந்து, ஸோ எவ்வளோ பேர் வந்து நடிகைகள். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வரைக்கும் எடுத்துக்கலாம், லதா, ஜெயலலிதா, கேஆர் விஜயா, இப்படி வந்து அத்தனை வந்து கதாநாயகங்களோட அவர் நடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் ஜெயலலிதா மீது மட்டும் வந்து ஒரு பிரியமாக இருந்தார். அம்முன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜெயலலிதா கூப்பிட்றது அம்முன்னு தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? இதுதான். நீங்கள் இங்கே அழகோ அல்லது வந்து வேறு சொத்தோ பணமோ அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வந்து ஈர்க்கப்படுறாங்க. அந்த பெண் வந்து அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஆராய முடியாது. அதுக்கான காரணம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குறிப்பிட்டு அந்த லிப்லாக் காட்சி இருக்க இந்த லியோவில், அந்த காட்சி அந்த படத்துக்கு அது தேவையே கிடையாது. அது இல்லாமல் கூட வந்து ஒரு டைரக்டரால் வந்து பண்ண முடியும், காதலை சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கான காதலை ஒரு லிப்லாக் காட்சி வச்சு தான் சொல்லணும்னு கிடையாது, வேறு வகையில் கூட சொல்ல முடியும். ஆனாலும் அந்த காட்சியை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாயை திறந்து உணர்ச்சி வச்சுட்டு பட்டு பேசும்போது அப்போ அந்த முத்தம் கொடுக்குற மாதிரி. இது எங்கேருந்து காப்பி அடித்தாருன்னா மகாநதி படத்துலேருந்து காப்பி அடிச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காட்சி இல்லாமல் கூட அது எடுக்க முடியும். ஆனால் அந்த காட்சி எடுத்தாங்க. அந்த காட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்துக்குள்ள பிளவுன்றதே முதல்ல ஆரம்பமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோன்னு வந்துச்சு வச்சுங்களேன், நீ பெரியாளா நான் பெரியாளா, அந்த ஈகோ பார்க்க ஆரம்பிச்சா அங்கே தான் சிக்கல் தொடங்கும், உச்சத்துக்கு போகும் சிக்கல். அங்கே வந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனை இருக்காது. இது நாள் படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம அந்த பிளவு ஏற்படும் போது அப்போ 3வது நபர் வந்து அது த்ரிஷானா இருக்கட்டும், ஃபோர்ஷானா யார் வந்தாலும் அங்கே ஆக்குபை பண்ணிடுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சின்ன கருத்து வேற்றுமை வரும்போது 2 பேரும் கலந்து பேசியிருந்தாங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை வந்து நீங்கள் பிளவு பெருசாக ஆகும்போது அங்கே 3வது நபர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருவாங்க. அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ இதில் ஏன் வந்து இப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஏங்க ஜெயலலிதாவோட மட்டும் இவர் இருந்தார்? அன்றைக்கி ஜெயலலிதாவோட இப்போ பட்டினப்பாக்கம் போனார்னா அது கதையாகிடுதுல்ல விஜய். அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து கோட்டையிலேருந்து 8 மணிக்கு வந்து காரில் போய் போயஸ் கார்டனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து யாரும் பேச முடியல. பேசினான்னு தெரியும், ராமவரம் தோட்டத்தில் வச்சு ராமவரம் தோட்டத்தில் விருந்து உபச்சாரம்லாம் நடக்குன்றதுனால அன்றைக்கி யாரும் பேசவே இல்லை. எம்ஜிஆர் பாணியில் வந்து அது ராமவரம் தோட்டத்துக்கு வந்து வர சொல்லி நல்லா திருப்தியாக வந்து வயிறு மூட்டை நல்லா வகை வகையான நான்வெஜ்லாம் போட்டு நல்லா சாப்பிட வச்சு நல்லா கவனிச்சு அனுப்புவார்ன்றதுனால அன்றைக்கி யாருமே எந்த பத்திரிகையாளருக்கு வாயை திறக்கவே இல்லையா. இன்றைக்கி வந்து நமக்கு சுதந்திரம் இருக்குது, நம்ம பேசுகிறோம். அதுக்காக நான் இது வந்து ஆதரிக்கல சார். ஆனால் அப்படியும் அந்த காலத்தில் நம்ம நடந்துச்சு. அப்போ ஏங்க வந்து இவ்வளோ நடிகைகள் இருக்கும்போது ஏன் ஜெயலலிதா மீது மட்டும் இவருக்கு பதிவு நம்ம கேட்க முடியுமா சார்? அது 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் அது என்னன்றது நம்ம சொல்ல முடியாது, அதை நியாயப்படுத்தவும் முடியாது.
இந்த இடத்துல ஒரு பொதுவான பார்வை, என்னுடைய பார்வைன்னு கேட்டால், ஒருத்தர் வந்து ஒரு அன்பு வைப்பட்டாலோ அல்லது நட்பு வைப்பட்டாலோ அல்லது காதல் வைப்பட்டாலோ கூட அந்த உறவால் வந்து அவங்க குடும்பத்தில் சிக்கலாகுது, இல்லை அவருடைய வளர்ச்சிக்கே தடையாகுது, அவருடைய கெரியருக்கு. விஜயோடைய இப்போ கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிரைம் மினிஸ்டர் ரேஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரச்சனை ஆகுதுங்க. நம்ம அவரோட பிரியமாக இருக்கிறது வந்து அவருக்கே பிரச்சனை ஆகுது, குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது. அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சிக்கல் தான் ஏற்படுது. அதனால் அவர் வந்து முதலமைச்சர் கெரியருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, அவர் அடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர் ரேஸில் இருக்கிறாரு, இவ்வளோ டிஸ்டர்ப், நம்ம ஏன் வந்து இதை தேவையில்லாம அப்படின்னு ஒதுங்கி போனால் தான் அது மரியாதை. நீங்கள் சொல்லலாம், எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் கவலை கிடையாது, நான் அப்பப்போ என்னுடைய இருப்பை நான் காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி கை காட்டுந்த அந்த போதைக்கு, அதாவது அந்த புகழ் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுல்ல. உங்களை கூப்பிட்டது எதுக்கு? அவர் பதவி ஏற்றுக்கிறாரு, அங்கே உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே வந்து உட்காந்துதான் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் கேலரியை பார்த்து இப்படி கையாட்டுறது, அவங்க இதய தலைவின்னு சொல்லி பேசுறது, இதெல்லாம் பேச வைக்கிறது, இதெல்லாம் வந்து செட்டிங் நடக்கும். ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 4 சவத்துக்குள்ளே நடக்கிற அந்த ப்ரோக்ராமில் தான் சில அரசியல் நடக்கும். ஒரு முறை வந்து நான் வந்து ஒரு படம், வெற்றிமாறன் படத்தோட ப்ரொமோஷன் போயிருக்கேன், விடுதலை 2. எஸ், விடுதலை 2 அது போயிருக்கேன். அப்போ போயிருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு கேலரியில் வந்து மேலே பார்க்குறோம், இந்த சைடில் ஒரு கும்பல், இந்த சைடில் ஒரு கும்பல் இருக்குது. விஜய் சேதுபதி வரும்போது ஒரு கூட்டம் கத்துது, இன்னொரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வரும்போது இந்த சைடில் ஒரு கூட்டம் கத்துது. அது எதுக்குதான் கத்துறீங்க? வரதாண்டா வந்து உட்கார போகிறாங்க, வந்து சீட்டில் உட்காடுறாங்க சார், வரும்போது ஓன்னு ஒரு சவுண்டு, பயங்கரமான சவுண்டு, கோரஸாக. அதே மாதிரி இங்கேயும் ஓன்னு சவுண்டு. இளையராஜா அதை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இளையராஜா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ நார்மலான சவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது சூரிய பார்த்து கேட்டார், அதில் செட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியா? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அனுபவம் இருக்குது இளையராஜாவுக்கு, எத்தனை ப்ரோக்ராம் போயிருப்பார், எவ்வளோ விஷயம் அவருக்கு ஞாபகம், அவருக்கு தெரியும் இல்லை சினிமான்னு. ஆளை செட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டியா, நீ வந்தால் சவுண்டு கொடுக்குறதுக்கு? இப்படி கேட்டார். நீ வந்தால் சவுண்டு கொடுக்குறதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்துட்டியா நீ அப்படின்னாரு. ஸோ அதனால் அன்னைக்கு நடந்ததும் கிட்டத்தட்ட அப்படி தான். என்கிட்ட கேட்டாங்க சில பேர், சார் அவங்க காரில் ஏற போகும்போது இதே தலைவி வாழ்க வாழ்க, இதெல்லாம் செட்டிங் யாருன்னு. இது செட்டிங். இந்த சினிமாவில் இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நிறைய நடக்கும் சார். நம்ம மீடியாவில் 3000 வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அப்போ எவ்வளோ தெரியும் இந்த இந்த மீடியாவில் வந்து, இந்த யூடியூப்லையும் சரி, இந்த மீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியும்ல. அப்போ சினிமாவில் இதெல்லாம் நடக்கும். இதய தலைவி கேட்டால் யார் சொன்னது? யார் கூப்பிட்டவனை? அவனை கூப்பிட்டு வந்து இந்த கமெண்ட்டெல்லாம் படிக்க வை. எந்த கமெண்ட்டெல்லாம்? இந்த பர்த்டே விஷயத்துக்கு அந்த கமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்க வை. ஒருத்தர் சேலஞ்சே பண்ண, நீங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் யார் இதே தலைவி சொன்னான்னா அவனை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் படிக்க வைங்க. இல்லை சார், நீங்கள் தான் சார், உங்களை மாதிரி ஆட்கள் தான் போட்டு இந்த விஜய் ரசிகர்லாம் நாங்கள் மாற்றிட்டோம். யார் நாங்கள் மாற்றிட்டோமா? த்ரீஷாவுக்கு எதிராக, அதுவும் நீங்கள் தான் சார் த்ரீஷாவுக்கு எதிராக பேசி இந்த ரசிகர்லாம் நீங்கள் மாற்றி, விஜய் ரசிகரை நம்ம மாற்ற முடியுமா சார்? நம்மளை கழுவி ஊற்றுறான். நம்மளை பேசாத பேச்சு கிடையாது. நம்ம அரசியல் ரீதியாக நம்ம வன்மம் கிடையாது, அரசியல் ரீதியாக மாற்று கருத்து வைக்கிறோம். அதுவும் கூட சிலது வந்து அவங்க நன்மையாக தான் முடியுது. ஆனாலும் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இன்னசென்ட்டாக வந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா, எங்கள் தலைவரை எப்படி அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு வெட்டி போடுறவனா சொல்லிட்டான், 2 துண்டாக வெட்டி போட்டுறவனா சொல்லிட்டான். இது நான் உன்னை பார்க்கல, நீ உன்னை நல்ல நேரம், நான் உன்னை பார்த்தேன்னா உன்னை பார்த்த இடத்துல 2 துண்டாக வெட்டிட்டு வந்துட்டான். அப்படிலாம் சொல்கிறவனா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள போய் நம்ம மாற்ற முடியுமா? ஆனால் மக்களுக்கும் தெரியும் சார், விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் மக்கள் அதாவது தாவேகாத்தோட தெரியும், நம்ம தலைவருக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா அந்த பேச்சு வந்து எவ்வளோ ட்ரோல் ஆகுது. நீங்கள் அப்பாவை காணோம் நீங்கள் பேசிட்டு போயிட்டீங்க சார். அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு பேக் ஃபயர் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த வார்த்தை. எல்லா கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க, நீங்கள் எப்படி அந்த வார்த்தை சொல்லுவீங்கன்ட்டு. அப்போ இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் விமர்சிக்கப்படுறாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொண்டர், எந்த டிவிக்கு தொண்டர், விஜய் ரசிகர் வந்து இதை ஏற்றுப்பாங்க? விஜய் தலைவருடைய மனைவியோ மகளோ வந்து விமர்சிக்கப்படுறத எந்த உண்மையான தொண்டர்கள் யார்? நம்மளால முடியலல்ல, அப்போ எப்படி யார் வந்து ஏற்றுப்பாங்க? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுறது பெரிய விஷயம் சார். நான் இப்போ கூட சொல்கிறேன், வந்து பர்த்டே விஷயம் எப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்? அந்த முதல் நான் 50வதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் தான் முதல்ல எதிர்த்து அந்த 50வதுல வந்து பார்த்தா லவ் ஃபார் எவர்னு போட்டாங்க. அப்போத்துலேருந்து நான் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் அதான் சார் கரெக்டாக இந்த 2-3 வருஷம் தான். அதுதான் சார் நான் என்ன, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருங்க அவருக்கு.
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போய் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தபாலில் ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிடுங்க ஸ்பீட் போஸ்ட்டில். யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் திறந்த வெளியில் நீங்கள் இணையத்தில் வெளியிடும் போது தானே அங்கே சிக்கலாது. அது எல்லாரையும் காயப்படுத்துதுன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒதுங்கிறது தானே நல்லது, இதை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ இப்போ பாருங்கள், நாட்டில் விவாதிக்க வேண்டிய விஷயத்தெலாம் விட்டுட்டு என்னை மட்டுமே சார் அன்றைக்கி மட்டும் அஞ்சு சேனலில் கேட்குறேன் சார். போகிற இடத்துலாம் போய் உட்காந்துருந்தேன்னு சொன்னேன் சார். இந்த த்ரீஷா வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க சார், முன்னாலாம் ஏன் விஷ் பண்ணலன்னு கேட்டான். இது நீங்கள் அவங்கள தான் போய் கேட்கணும்னு. இப்போ விஷ் பண்ண பிறகு கேட்டால் என்ன சார் இவங்க இப்படி விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏஐ படம் சார், நீங்களே பார்த்தா தெரியும் சார். அது ஏஐ அது சார். இல்லையே சார், பட் ஆனால் சார் 2024 அந்த சட்டையை போட்டு அவர் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தார் சார். 2 வருஷம் அந்த சட்டையை வச்சிருப்பாரா சார்? நீங்களே வச்சிருக்க மாட்டீங்க சார். அவரோட ஃபோன்லாம் லேட்டஸ்ட்டு சார். இது எல்லாம் நீங்கள் என்ன உணவு பண்ணலாம் சார். ஏஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பண்ணி கொடுத்துரும் சார். சுசித்ரா சொன்னாங்க. ஆமாம், சுசித்ரா சொன்னது 100% கரெக்டு சார். இது ஏஐ சார். நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் சார். அந்த ஃபோனை அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நீங்கள் கேளுங்க, அங்கே வந்துடும் சார். அது என்ன சார் இது வந்து இது ஒரு பெரிய விஷயமா சார்? இன்றைக்கி என்ன வேணால் போடுது சார் ஏஐ. இன்றைக்கி என்ன இந்த ஃபோனை கொண்டு வந்து அந்த இடத்துல வை, இந்த கேக்கை தூக்கிமா அங்கே வைன்னு. 2 பேருக்கு ஏன் சார் அவ்வளோ கேக்கு? 5 கேக் இருக்கு. அது அவ்வளோ கேட்க சார் டீகோட் பண்ணுறாங்க. 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்து இதெல்லாம் நம்மளாக வந்து கற்பனை இதெல்லாம். நான் சொல்கிறேன் அது ஏஐ சார். சுசித்ரா சொன்னது 100%. அந்த பொண்ணு சொன்னால் எதை சார் நம்புகிறாங்க? சுசித்ரா வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பல விஷயம் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பொண்ணை வந்து இவங்க பைத்தியம்னு சொல்லி பட்டம் கட்டினாங்க. உண்மையாக இல்லையா? எவ்வளோ விஷயம் வந்து நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கு. இந்த இவனுக்கு பண்ணுற அட்ராசிட்டியை வந்து சொல்லியிருக்கு. இந்த போதையை எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோக்கைன் இந்த விஷயம் இதெல்லாம் வந்து யாரையும் பார்க்காம இவர் பெரிய நடிகர், சின்ன கமல்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையுமே வந்து யார் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த பொண்ணு சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், பைத்தியம் பட்டம் கட்டாங்க. பைத்தியம் சொல்லிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. போகிற போக்கில் இதை லூசு 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 லூசுன்னு சொல்லிட்டு அப்படின்னா. ஆனால் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா அது சொல்கிறது? இப்போ இது வந்து பல பேர் நம்ப மாட்டான். ஆனால் நான் கேட்டேன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஏஐ எக்ஸ்பர்ட்டு நான் கேட்டேன், சார் இது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், இது வந்து க்ளீனாக சொல்கிறது ஏஐன்னு சொல்கிறார், இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் சில பாயிண்ட்லாம் சொல்கிறார், இதுதான் குறிப்பாக அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட் இருக்குல்ல, அந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் சுருங்கினது தெரியும். அந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி போயிடும் ஏஐ படத்தில் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஷர்ட் போட்டு 2024 ஒரு ப்ரோக்ராமில் வந்து கலந்துட்டுருக்கிறாரு. அந்த போட்டு வந்து வெளியே இருக்குது. சரி, 2 வருஷமாக ஒருத்தர் வந்து அந்த ஷர்ட் என்ன தான் சென்டிமெண்ட் இருக்கோ அந்த ஷர்ட்டை வந்து 2 வருஷம் வச்சுருப்பாங்களா ஒரு நடிகர்? அது வச்சுருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் இருக்குல்ல, இந்த கேக்கில் இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இந்த ஏதோ நான் சுசித்ரா சொன்னதே நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிட போகிறீங்க. அந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஐயில் வந்து நீங்கள் கேட்காமே அது பண்ணி கொடுக்குறது. நாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இது வேணான்னு சொல்லணும். இப்போ நம்ம ஏஐயில் இன்றைக்கி ஒன்று கேட்குறேன், அது வந்து பார்த்திங்கன்னா அதில் தேவையில்லாத சில அம்சங்கள்லாம் அதில் இருக்குது. அப்போ நான் வந்து நான் சொன்னேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே அப்படின்னும் போது பார்த்தேன். பட் ஆனால் பெட்டராக இருக்குது, சரி ஓகே இருக்கட்டும். பட் நம்ம ஏஐக்கிட்ட நம்ம இதை கேட்கல, ஆனால் நம்ம கேட்காத விஷயம்லாம் இருக்குது. அப்போ அந்த கேட்கல நான் கேட்குறது ஒன்று தான் கேட்டேன். 2 பேர் நீங்கள் கலந்துக்கிறீங்க இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன, அந்த விஜயோட உருவம் பெருசாக இருக்குது, இவங்களுடைய உருவம் வந்து சின்னதாக இருக்குது. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப க்ளோஸ் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, அந்த உருவமே சொல்கிறேன் நான். அப்போ வேறு ஏதோ ஒரு ஃபோட்டோவை வந்து இவங்க அனுப்பி மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிருக்கு அதுக்கு. அதனால தான் அவங்களால முன்னாள் சொல்ல முடியல. அடுத்த நாள் சொன்னதுன்னா ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. இதை ரூம் போட்டு சொல்கிறாங்களே, ரூம் போட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இது இப்படி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் வழக்கமாக சந்திப்பு இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட முடியாது சார், நான் கேட்குறேன் சொல்லுங்கள். வழக்கமாக அவரும் இப்போ சந்திக்கிறது அவர் அவாய்ட் பண்ணுறாரு. விஜய் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா இது அரசியல் ரீதியான பல சர்ச்சைகள் தேவையில்லாமல் உருவாகுன்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ணுறாரு. சார் அப்படின்னாலும் ஏஏ இருந்தாலும் ஃபோட்டோ போட்டதுனால பிரச்சனை யாருச்சு? அதுதான் சார். நீங்கள் அவரு கூட வேணாம் சார், நீங்கள் ஏன் சார் ஃபோட்டோ போடுறீங்க? ஃபோட்டோ போடாமையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎம், அதாவது சீஃப் மினிஸ்டர் வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு 2 வார்த்தை நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜே போட்டு, அதாவது த்ரிஷாவோட லாங்குவேஜே போட்டாலும் அது பிரச்சனை, அது வந்து பெருசாக பேசப்படும் தான். பார்த்தீங்களாங்க என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க, வேர்ட்ஸே போதும் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆனாலும் அது ஏஐ படம் சார், அதில் வந்து நோ டவுட்.
நேச்சுரலான படம்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கூர்ந்து கவனிக்கிறவங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாடம் விஜயோட நகர்வுகள் இருக்குல்ல, இந்த ரசிகர்கள் கூர்ந்து கவனிக்கிற ரசிகர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் விஜயோடைய ஃபேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பலமுறை வந்து க்ளோஸ்அப் பண்ணி பார்க்கும்போது கூட இது வந்து இல்லை இதில் ஏதோ சம்திங்கிறாங்க, இது ஏதோ ஒன்று நடக்குது. அது வந்து சுசித்ரா அவங்க சொல்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து இந்த ஏஐயில் வந்து இதை வந்து கையாளக்கூடியவங்க சொல்கிறாங்க இது வந்து இல்லை, இது வந்து ஃபேக் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது இப்போ அது ஃபேக்காக ஒரிஜினல்ன்றத டிஸ்கஷன் தேவையில்ல. முதல்ல வந்து இவங்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. நான் அதை கூட பார்க்கவே இல்லை சார். முதல்ல அந்த கமெண்ட்டுங்களை ஃபுல்லாக படித்தேன். என் வீடியோ கூட நான் கமெண்ட்டுங்களை படித்தது கிடையாது. முதல்ல அதில் கமெண்ட்டை படித்தேன். ஒரே ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு போடல. எல்லாமே விஜயோட ஃபேவராக இருக்குது. அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. விஜயோட ரசிகராக இருக்கட்டும், தாவேகா தொண்டராக இருக்கட்டும், குடும்பத்தோட இணையணும் தான் சார் விரும்புவாங்க. விலகி இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க யாருமே. உண்மையான அன்பு உள்ளவங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. எக்ஸப்ட்டு ஸ்ரீஷாவனா நினைக்கலாம். உள்ளபடியே வந்து விஜயோட நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே நினைப்பாங்கன்னா குடும்பத்தோட ஒரு இணையணும் தான் நினைப்பாங்க. அஸ் எ காமன் மேனும் அதான் நினைப்பாங்க.